ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணி ஆரி ஒர்க்ஸ். இன்னைக்கு கிளாஸ் நம்பர் 27. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுகர் பீடை வந்து ஸ்டோன்ஸில் வந்து எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணலாம், ஸ்டோன்ஸை சுற்றி எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஹெட்டிங் எழுதையில் நான் சுகர் பீட் ஸ்டிச்சின் பீட்ஸுன்னு போட்டேன். சாரி, பீட்ஸ் இல்லை, ஸ்டோன்ஸ். ஓகே, நான் ஃபைனலாக நான் கரெக்ஷன் பண்ணிடுறேன். ஸோ நம்ம இந்த ஸ்டோன்ஸ் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கேன். ஒன்று ஸ்டிச்சிங் ஸ்டோன், நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டிக்கிங் ஸ்டோன். ஸோ ஸ்டிச்சிங் ஸ்டோன்ஸ்னால் 2 ஹோல்ஸ் இருக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ இதை வந்து நம்ம இதுதான் வந்து லாங்கிலிட்டி. ஸோ அது எது அப்படின்னா ரொம்ப காலத்துக்கு நல்லாயிருக்கும், ஏன்னா ஒட்டுனா பெயிரும். இது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். பார்த்திங்களா, 2 ஹோல் இருக்குது. இது திலகம் ஷேப்பு, இது நார்மல் ரவுண்ட் ஷேப்பு. இந்த 2 ஷேப்லேயுமே வந்து 2 எண்டுலேயும் பாருங்கள் ஹோல்ஸ் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம இதில் வந்து நம்ம ஸ்டிச்சஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை சுற்றி பண்ணலாம். இது வந்து ஃபாயில் பேப்பர், அதாவது மிரர் ஒர்க்குக்கு வந்து இப்போ ஃபாயில் பேப்பர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. மிரராக யூஸ் பண்ணால் அது கீழே விழுந்துடும், அதனால் ஃபாயில் பேப்பர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுவும் ஸ்டிக் பண்ணுறது தான். நெக்ஸ்ட் இது திலகம் ஷேப்பில் ஒரு ஒட்டுற ஸ்டோன், அதாவது ஸ்டிக் பண்ணுற ஸ்டோனு. ஸோ 2 டிஃப்ரெண்ட் ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து திலகம் ஷேப் ஸ்டோனில் நம்ம ஸ்டிச் பண்ணுற ஸ்டோன் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கும் நம்ம நீடில் வந்து 23.5 mm நீடில் தான் யூஸ் பண்ணுறேன். டுலிப்பில் தான் எடுத்திருக்கேன். ஸோ பீட் ஒர்க் அப்படின்னாலே நமக்கு 23 mm தான் நீடில் தான். ஓகேயா, இப்போ வந்து இதுக்கு என்ன த்ரெட், ஆஸ் யூஷுவல் சூயிங் த்ரெட்டு வர்த்தமான் பிராண்ட் நல்லாயிருக்கும். நான் அதை யூஸ் பண்ணுறேன். எனக்கு கொஞ்சம் அதாவது அந்து போகாமல் இருந்துச்சு. இப்போ வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து எண்டில், அதாவது திலகம் ஷேப்போட எண்டில் ஒரு ஹோல் இருக்குது பார்த்திங்களா, அதில் எடுத்து அதை வந்து நார்மலாக நம்ம எப்படி நம்ம செயின் ஸ்டிச் போட்டு ஒரு எண்ட் நாட் போடுவோமோ அதே மாதிரி நீங்கள் போட்டுற வேண்டியதான். ஸோ இதில் உள்ளே இருந்து எடுத்து ஹோல் வழியாக நம்ம செயின் எடுத்து போட்டாச்சா, ஒரு செயின் போட்டாச்சு. இப்போ பக்கத்துலேயே ஒரு குட்டி நாட் போட்டுருங்க. லாக் ஸ்டிச் கிடையாது, இதில் எண்ட் நாட் போட்டுருங்க. எண்ட் நாட் போட்டு இது பண்ணிடுங்க. இப்போ இது இந்த எண்ட் நாட் போட்டதுனால இது வந்து டைட்டாக முடிச்சு போட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ மேலே அந்த ஸ்டோனை வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக பிடிச்சி வச்சுக்கிட்டு அதில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு பக்கத்தில் ஒரு எண்ட் நாட் போட்டு முடிச்சிருங்க. ஸோ அப்போது வந்து ஸ்டோன் வந்து எங்கிட்டும் நகலாது. இப்போ போட்டாச்சு, செயின் ஸ்டிச் போட்டாச்சு, இதில் ஒரு எண்ட் நாட்டு. அது வந்து எதுக்கு அப்படின்னா, இந்த ஸ்டோன் வந்து நகலாமல் அப்படியே ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். இப்போ நம்ம ஒட்டினா கூட ஸ்டோன் கீழே விழுந்துரும்ல. ஸோ அதனால் இது நம்ம தைக்கிற ஸ்டோன். இப்போ சுகர் பீட்ஸை நான் ஆஸ் யூஷுவல் ஒரு சின்ன டப்பாவில் போட்டு எடுத்து இப்படி கிராஸாக சரித்து வச்சுக்கிறேன். இந்த ஸ்டோனை சுற்றி தான் நம்ம இந்த சுகர் பீடை வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேயா, இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக இப்படி சரித்து வச்சுக்கோங்க. கீழே விழாது, நம்ம அந்த இதை ஃப்ரேம் மேலே அப்படி சரித்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம ஸ்டிச்சஸ் கண்டினியூ பண்ணலாம். இப்போது மேலே இருந்து திலகம் ஷேப்போட ஸ்டார்டிங்கில் இருந்து நான் எடுக்கிறேன். இப்படி தான் லோட் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. சுகர் பீட்ஸை வந்து நீடிலில் லோட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டிச்சஸ் ஆஸ் யூஷுவல் நம்ம பீட் ஸ்டிச் எப்படி போடுறோமோ அப்படி தான். ஒரு ஸ்டிச்சுக்கு இடையில ஒரு 2 பீடு மட்டும்தான் நான் கொடுக்குறேன். ஸோ அப்படி கொடுத்தா மட்டும்தான் பீடு வந்து நம்ம திலகம் ஷேப்பில் ஸ்டோனை சுற்றி போடுறோன்னா அதுக்கு ஏற்றாப்புல அப்படியே நிற்கும். நீங்கள் 3 பீட்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டிங்க அப்படின்னா அது வந்து ஒரு சைடாக தொங்கிட்டு கிடக்கும். பீடை சுற்றி இல்லாமல் சைடில் தொங்கிட்டு இருக்கும் இது சுகர் பீட்ஸ் எல்லாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக 2 பீடாக மட்டுமே போடுங்க. கூட பீட் போட்டு நம்ம ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. நீங்கள் 2 பீடு மட்டும் போட்டு அந்த கரெக்டாக திலகம் ஷேப் இருக்குன்னா அதை அந்த எட்ஜிலே போட்டு கொண்டு வாங்க. நம்ம எப்பவும் ஒரு நார்மலாக லைன் வரைஞ்சி அந்த லைனில் வந்து நீங்கள் சுகர் பீட்ஸ் போடுவீங்களே. ஸோ இதுக்கு வந்து லைன் எப்படின்னா, இதோட அவுட்லைன், அதாவது அவுட்டர் பார்டர்லேருந்து எந்த கேப் விடாமல், பார்டரை விட்டு தள்ளி நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதாவது கஷ்டமாக இல்லை, அழகாக இல்லாது, நல்லாவே இருக்காது. அதனால் கரெக்டாக பார்டரை ஒட்டி போடையில் கரெக்டாக அந்த திலகம் ஷேப்பை சுற்றி ஒரு திலகம் ஷேப்பில் வந்துட்டா சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சர்க்கிள் ஷேப் பார்க்குறோம். சர்க்கிளில் 2 சைட்லேயும் ஹோல் இருக்கா. ஸோ அதுலேயும் நார்மலாக நம்ம அதில் திலகம் ஷேப்ஸுக்கு எப்படி நம்ம போட்டோமோ அதேமாதிரி ஒரு செயின் ஸ்டிச் போட்டு ஒரு எண்டு நாட் போட்டு அதை லாக் பண்ணிக்கிறோம். ஒரு முடிச்சு போட்டாச்சு ஒரு சைடு. ஸோ அதேமாதிரி இந்த சைடில் போட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட்டு ஒரு எண்ட் நாட் போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக முடிச்சு போட்ட மாதிரி போட்டாச்சு. ஓகேயா, இப்போ இதை சுற்றி நம்ம சுகர் பீட் ஸ்டிச்சஸ் போட போகிறோம். ஸோ இப்போ டாப்லேருந்து ஆரம்பித்து நார்மலாக செயின் ஸ்டிச் எப்படி போடுவோமோ அதே மாதிரி போடுங்க. அதான் சொல்கிறேன், அதாவது ஸ்டோனுக்கும் பீடுக்கும் எந்த கேப்பும் இல்லாமல் கரெக்டாக போட்டே வாங்க. நீ நவுண்டுட்டு, அதாவது ஸ்டிச்சஸ் வந்து இப்படி வரும்போது விலகிட்டு அப்படின்னா
கரெக்டான ரவுண்ட் ஷேப் இல்லாமல் உள்ளே உள்ள ஸ்டோன் ஒரு பக்கமும் நீங்கள் போட்ட செயின், அதாவது சுகர் பீடு வந்து சுகர் பீட் லைன் வந்து தளியாகவும் நிற்கிற மாதிரி பண்ணிடாதீங்க. கரெக்டாக எண்டுலேயே கிட்டக்க போடுங்க. அதுமாதிரி ரொம்ப நெருக்கமாக போட்டுறாதீங்க சுகர் பீடை. அப்படி போட்டிங்கனாலும் ஒரு பக்கம் நெளிஞ்சு வளைஞ்சி அந்த மாதிரி இருக்கும். கரெக்டாக எண்டில் எத்தனை பீடு வருதோ அத்தனை பீடு மட்டும் வச்சு போடுங்க. அது மாதிரி எண்டில் ஒரு சில நேரத்தில் வந்து சின்ன பெருசு அப்படின்னு இருக்கும். அதை கரெக்டாக சின்னது பெருசு பார்த்து பீடை பார்த்து கரெக்டாக செலக்ட் பண்ணி அடுத்த எண்டில் மட்டும் போட்டு எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ இது முடிஞ்சிச்சா? இப்போ நம்ம ஸ்டிச்சிங் ஸ்டோன்ஸ் ஃபுல்லாக பார்த்தாச்சு. இப்போ ஸ்டிக்கி ஸ்டோன்ஸு, அதாவது ஒட்டுற ஸ்டோன்ஸ்லாம் எப்படி பண்ணணுன்னு. இப்போ நார்மலாக ஒரு திலகம் ஷேப் ஸ்டோனை எடுத்து நாம் ஃபெவிக்ரில் வச்சு ஒட்டிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபெவிக்ரில் போட்டு ஒட்டிட்டு உடனே வந்து நம்ம ஸ்டிச்சஸ் போட முடியாது. ஏன்னா நகண்டு அங்கிட்டு போயிடும். நம்ம ஸ்டிச்சஸ் போடையில் ஷேப்ஸ் கரெக்டாக வராமல் போயிடும். ஸோ அதனால் நம்ம வந்து இந்த 2 ஸ்டோனையுமே, அதாவது அது வந்து இது வந்து ஃபாயில் பேப்பர், அது வந்து திலகம் ஷேப் ஸ்டோனு. இந்த ஃபாயில் பேப்பரை வச்சு நம்ம ஒட்டிக்கலாம். ஆக்சுவலாக வந்து நான் இதுக்கு மிரர் ஒர்க் இது பண்ணலை அப்படின்னு சஜஸ்ட் பண்ணல அப்படின்னா, மிரர் ஒர்க் வந்து ஓகே தான். மிரர் யூஸ் பண்ணுறது இதுக்கு சஜஸ்ட் பண்ணல அப்படின்னா கீழே விழுந்துடும். இந்த ஒட்டுறதே வந்து இது வந்து லைட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஜாக்கெட் பீஸ்லலாம் ஒட்டிக்கும். அதே இது வந்து அந்த ஸ்டோன்ஸ்லாம் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். வெயிட்டாகும்போது கீழே விழுந்துடும். அப்போ கொஞ்ச நாளைக்கு அது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப அதை நடுவில் இருக்க ஸ்டோன் இல்லாமல் ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அதனால் ஃபாயில் பேப்பர் யூஸ் பண்ணுறது ரொம்ப கொஞ்சம் நாள் நல்லா உழைக்கும். ஸோ இப்போ வந்து இதுக்கு முன்னால் திலகம் ஷேப் வந்து எண்டு மேலே டாப்லேருந்து பார்த்தோம். இப்போ கீழே எண்டுலேருந்து இந்த சைடு, அதாவது லெஃப்ட் சைடு வாக்காக நான் தைக்கிறேன். ஓகே, லெஃப்ட் சைடு வாக்கில் நான் வந்து இந்த சுகர் பீட் ஸ்டிச்சஸ் போடுறேன். ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே வந்து ஷேப்ஸ் நம்ம பார்த்துருப்போம்ல. ஏற்கனவே இதுக்கு முன்னால் ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து ஷேப்ஸ் திலகம் ஷேப் எப்படி போடணும்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ அதான் எண்டில் வந்ததுக்கப்புறம் திருப்பி ஒரு சின்ன லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சுகர் பீட் ஸ்டிச்சஸ் கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ சுகர் பீட் ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம். அதனால் நீங்கள் வந்து 3த்துலேயுமே, அதாவது சிவிங் த்ரெட், ஜரி த்ரெட், சில்க் த்ரெட், இந்த 3த்துலேயுமே வந்து எண்ணாட் போட்டு பழகிறது ரொம்ப முக்கியம். எதுக்காக சொல்லியிருப்பேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த இதில் எண்ணாட் போடுறது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த ஸ்டிச்சஸும் முடிஞ்சிச்சா? ஸோ இப்போ நீட்டாக இதே ஷேப்புக்கு, அதாவது ஸ்டோன் எந்த ஷேப்புக்கு இருக்கோ அதே ஷேப்புக்கு நம்ம அவுட்டர் பார்டர் கொடுத்தாச்சு. ஓகேயா? இப்போ நம்ம ஃபாயில் பேப்பரில், அதாவது மிரர் ஒர்க்கு, இதை சுற்றி நம்ம செயின் ஸ்டிச் போட போகிறோம். ஸோ இப்போ வந்து இந்த சைடு ரைட் சைட்லேருந்து எப்படி செயின் ஸ்டிச் போடலாம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஓகேயா? அதாவது உங்களுக்கு டாப் டு எண்டு டு டாப்பு, அப்புறம் ரைட் டு லெஃப்ட்டு, லெஃப்ட் டு ரைட்டு. ஸோ எல்லா சைட்லேயுமே உங்களுக்கு இந்த சுகர் பீட் ஸ்டிச்சஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வந்து அவசரமாக போட்டுக்கிட்டு இருக்கையில் நம்ம ரொட்டேட் பண்ணக்கூடாது. அதாவது ஃப்ரேமை வந்து ரொட்டேட் பண்ணி, ஃப்ரேமை ரொட்டேட் பண்ணி நம்ம இஷ்டத்துக்கு பண்ணோம் அப்படின்னா வராது. அதாவது ஸ்பீடு வராது. எதுக்காக சொல்கிறேன்னா, எல்லா பக்கமும் கை வளைஞ்சு கொடுக்கணும். நம்ம எங்கே இருந்தனாலும் கை வளைஞ்சு கொடுத்து அந்த ஸ்டிச்சஸை போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இந்த எண்டில் நமக்கு இருக்கும், அந்த எண்டில் நம்ம ஸ்டிச்சஸ் போடணுன்னா கூட நம்ம கண்டிப்பாக கை வந்து அவ்வளோ தூரம் வளைஞ்சி போகணும். ஸோ நம்ம ரைட் சைடில் இருக்கும், லெஃப்ட் சைடில் ஸ்டிச்சஸ் போடனாலும் லெஃப்ட் சைடில் ஸ்டிச்சஸ் நீங்கள் கண்டிப்பாக போடணும். அந்த அளவுக்கு கை வளைஞ்சி கொடுக்கணும். அதனால தான் உங்களுக்கு எல்லா சைட்லேயுமே வந்து போடுறதுக்கு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ எண்ணாட் போட்டு நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ எண்ணாட் ப்ராக்டிஸ் முக்கியம். ஒவ்வொரு வீடியோலையும் நான் வந்து ஸ்லோவில் வச்சு காமிக்கிறேன். எதுக்காகன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ எண்ணாட் போடலைன்னா இது எல்லாமே உதிர்ந்துடும், பீட்ஸ் எல்லாமே உதிர்ந்துடும். ஸோ லாங்காக ஸ்டிச்சஸ் போடுறோம் அப்படின்னா இடையில ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்க்கும் இடையில ஒரு எண்ணாட் போட்டுட்டு நீங்கள் போடுறது ரொம்ப நல்லது. ஸோ இப்போ முடிஞ்சிச்சா? இப்போ நான் வந்து அந்த இதை கரெக்ஷன் பண்ணிடுறேங்க. சுகர் பீட் ஸ்டிச் இன் ஸ்டோன்ஸு. நான் மைண்டில் வந்து எனக்கு ஸ்டோன்ஸுன்னு இருக்குது, எழுதியில் தெரியாமல் பீடுன்னு எழுதிட்டேன். சாரி, நீங்கள் அதுக்கு கமெண்ட் செக்ஷனில் போட்டு தாளிச்சிடாதீங்க. ஆக்சுவலாக தப்பு பண்ணிட்டேன், மிஸ்டேக் தான், சாரி. அதாவது சுகர் பீட் ஸ்டிச்சஸ் வந்து ஸ்டோன்ஸில் எப்படி போடணும் அப்படின்னு சிம்பிளாக நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இதை வச்சு, இதுதான் பேஸு. இதை வச்சு நம்ம வந்து இதில் வந்து நிறைய மோட்டிவ்ஸு, டிசைன்ஸு, குட்டி புட்டாஸு, அந்த மாதிரி எல்லாம் நிறைய போடலாம். ஃப்யூச்சர் வீடியோஸில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு இதை தனியாக போடுறேன், கிளாஸாக இல்லாமல் தனியாக போட்டு உங்களுக்கு காமிக்கேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.